இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜானகத்தை சொன்னபடியே அந்த இளநீ கடைக்காரை பார்த்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வாசலுக்கு போகிறாங்க. அங்கே அர்ஜெண்ட்டாக போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம்னு தாங்க சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இளநீ கடைக்காரனே இல்லைங்க. அதுக்கப்புறமா அக்கம் பக்கம் கேட்டு விசாரித்து பார்க்குறாங்க. இங்கேருந்து இளநீ கடைக்காரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பக்கம் இருந்த இன்னொரு இளநீ கடைக்கார அம்மா பார்த்தீங்கன்னா, நேற்று என்னடான்னா போலீஸ் விசாரிச்சுட்டு போகிறாங்க, இன்றைக்கி என்னடா நீ விசாரிக்கிற, என்னம்மா விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்கலான்ட்டு வந்தேன், ரொம்ப நாள் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச நம்ம பக்கத்து இளநீ கடைக்கார அம்மா பார்த்திங்கன்னா, போலீஸ் தேடிட்டு இருக்கு, பொண்ணு நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போகிறாங்க. உடனே பறக்கும் படம் மாதிரி நம்ம அஞ்சலி பார்த்தீங்கன்னா கார்ல இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான திமிரும் தெனாவற்றும் தெரியுதுங்க நம்ம அஞ்சலியுடைய முகபாவனையில். உடனே காரானே நின்றுக்கிட்டு கையை தட்டி இலக்கியாவை சைகை பண்ணி கூப்பிட்றாங்க. இதை பார்த்த உடனே என்ன ஒரு நக்கல் பார்த்தே இவளுக்கு, என்ன தைரியம் இருந்தாக்க நம்மளை கை தட்டி கூப்பிடுவா, ஏதோ அவள் வீட்டு வேலைக்காரி மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன உனக்கு விஷயம், எதுக்காக என்ன இப்படி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, எங்கே இளநீ கடைக்காரை தேடி வந்தியா, கிடைக்க மாட்டார், இந்நேரம் போலீஸ் அவனை தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி. இதை கேட்டு அமைதியாகவே இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வார்த்தையை விட்டோம்னா நாம்ளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம இலக்கியா எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக போக போகிறாங்களோ தெரியலங்க. அஞ்சலி உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இளநீல மருந்தை கலந்து சாவடிக்க போகிறேன், இப்போ யாருக்காக பிளான் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் சுளிக்கிற மாதிரி எல்லாம் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி. இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆனவங்க, உன்னை அன்னைக்கே நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்காம அன்னைக்கே உன்னை கார்த்திக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு நீ பேசியிருக்க மாட்டேன், உன்னை மன்னிச்சு அன்னைக்கு விட்டேன் பார்த்தியா, அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம்.